அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனி பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 மேசராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல தொழிலில், பல விஷயங்களில், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு 70% மிக சிறப்பாக குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புக்கு வராரு. ஏன் அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம், யோகம் கொடுக்கக்கூடிய சுகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் ஜீவ அமைப்பில் இருக்கக்கூடிய ஜீவன ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் பழுது இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். வீட்டில் ஒரு யோகத்தை கொடுக்கும். வீடு, மனை, பூமி வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிற நல்ல விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தன்னுடைய 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறார். அப்படிங்கும்போது விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படிங்கிறது மறைமுகமான எதிரிகள் தொந்தரவுங்க அதெல்லாம் சரிபாகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறத தைரியமாக இருங்க. 7ஆம் இடமாக 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயம் மகரத்தை அப்படிங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது லேபர்ஸ் இருக்கலாம், இவங்கனால என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அற்புதமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது தன்னுடைய இடத்துல அதாவது கடகத்தில் உச்சம் பெற்று இருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை தான் உங்கள் சனிங்கிற அந்த இடத்த போய் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது சுகவிரயமாக, திருமணமோ, அது காதுகுத்து, குழந்தை பேர், இது போல் வீடு கட்டி நல்லா கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது மாதிரி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பார்வைகள் எல்லாமே 5, 7, 9ஆம் பார்வைகள் எல்லாமே 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் என்னாவும் நல்ல சேஞ்சு கிடைக்கும். இந்த விசாலாம் எடுத்து வச்சுருக்கோம், பாஸ்போர்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா வேலை கிடைக்கல, வெளியூர் நாடு போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் சட்டுன்னு ஒரு வழிவகுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்வான கல்வி, உயர்வான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஹெல்த் இஷ்யூ கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்மந்தமான, பாதம் சம்மந்தமான
மூட்டு வலி அப்படிங்கிற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா 7.5 சனி நடந்து குரு பார்வை இருக்கிறனா கொஞ்சம் வந்து நீங்கள் முன்னோரி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து அதிகமான ஒரு உழைப்பை கொடுக்குறோம், அதிகமான முதலீடு போட்டிருக்கோம் மேடம், இதெல்லாம் சரி பண்ணி வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சமாளித்து வரக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நல்ல நம்பர்ஸு, உங்களுடைய பர்த்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்தப்பல நல்ல நம்பர் வாங்கிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடிய அமைப்புக்கு எல்லாமே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து மலைக்கோயில் சிவன் கோயிலுக்கு இருக்கிற கோயிலுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலே போயிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வேஷ்டி வாங்கி வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப 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 அருமையாக இருக்கும். வக்கரகதியில் பெயரக்கூடிய குருவும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.